மூலம் எல்லாம் சிவன் செயல் அருள்தரும் கற்பகாம்பொன்னாய் கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று சோமாசி மாற நாயனார் குருபூசை. நாம் சோமாசி மாயனார் திருவடியை வணங்கிக் கொள்வோம். சோமாசி மாற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சோமாசி மாற நாயனார் திருவம்பர் என்னும் தலத்தில் அவதாரம் செய்தவர். எப்போதுமே திருவெண்ணீரை அணிந்து கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாமல் பெருமானுடைய நாமமான திருவைந்தயத்தை எப்போதும் ஓதிக் கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாமல் பெருமானுக்கு வேள்விகளை நடத்துவார். எண்ணற்ற வேள்விகளை நாள்தோறும் நடத்தி கொண்டே இருப்பார் சோமாசி மாற நாயனார். பெருமான் மீது மிகவும் அன்பு கொண்டவர். இந்நிலையில் ஒரு நாள் திருவாரூருக்கு எழுந்தருளும் போது அங்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு அவருடைய அன்பை பெற்றார். அதன் பிறகும் அவருடைய அன்பாலும் அதன் பிறகும் திருவைந்தயத்தை ஓதிக்கொண்டும் எண்ணற்ற வேள்விகளை பெருமானை நினைந்து கொண்டு குறிப்பாக பெருமானுடைய திருநாமத்தை ஐந்தெழுத்தை எப்போதும் ஓதிக்கொண்டு இணைந்ததாலே அவருக்கு எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை கொடுத்து அருளினார். அதனால் சோமாசி மாற நாயனார் திருவடியை நாம் வணங்கிக்கொள்வோம். எப்போது வேள்வி நடத்தினாலும் அது பெருமானை நினைந்து நடத்த வேண்டும். நம்ம வேறு வேள்வி செய்கிறோன்னா எல்லாம் வல்ல பெருமானை முன்னிறுத்தி தான் செய்ய வேண்டுமே தவிர நம்மை முன்னிறுத்தி எப்பவுமே செய்யக்கூடாது. அப்படி செய்தால்தான் அந்த வேள்வியின் பயன் நமக்கு வந்து கிட்டும். திருச்சிற்றம்பலம். சோமாசி மாற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.